வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய ஹியூமன் பாடியிலேயே பல்லு மட்டும்தான் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் ஆஃப் த பாடியில் எடுத்துட்டோம்னா எல்லா பார்ட்ஸுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹீலிங் இருக்கும். ஒரு சிலது மெடிசன் எடுத்தால் ஹீல் பண்ண முடியும், ஒரு சிலது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்னால ஹீல் பண்ண முடியும். இன்கேஸ் டேமேஜ் வரைக்கும் அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாமல் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுதுன்னா நம்மளால் அதை ஹீல் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி என்ன பண்ணாலும் நம்மளுடைய டீத்தை மட்டும் ஹீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னைத்தானே சரிப்படுத்திக்காதது ஒன்னே ஒண்ணுன்னா அது பல்லு மட்டும்தான். அதுக்கு ரீசனே டீத் மேல இருக்கக்கூடிய எனாமல் தான். அதுல இருக்கக்கூடிய கோட்டிங் லிவிங் டிஷ்யூ கிடையாது, அதனால அது ஹீல் பண்ணவும் முடியாது. ஓவரா டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றது தான் ஒரே வழி. யூனிகார்ன் அப்படின்னு சொன்னா அது ஒரு யூனிக்கான அனிமல்னு சொல்லலாம். நிறைய பேர் ஃபேண்டசி வேர்ல்ட்ல மட்டும்தான் யூனிகார்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாவே அந்த காலத்துல யூனிகார்ன்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. சரி, அந்த டிபேட்டை விட்டுட்டு யூனிகார்ன் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்கே பிடிக்கும்? அதோடைய கார்ட்டூனிக் அந்த ஃபீச்சர்ஸ் தான், கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதோடைய ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் விங்ஸு, அதோடைய அந்த கொம்பு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே யூனிகார்னில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். ஈவன் அதை நம்ம பாக்ஸு, பேகு, லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த யூனிகார்ன். ஸ்காட்லாண்டோடைய நேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஈவன் தோ எல்லாருமே அது ஃபேண்டசி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் இது எதனால் அப்படின்னு கேட்டால் யூனிகார்னுடைய ஃபீச்சர்ஸில் பியூரிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை மையமாக வச்சு தான் ஸ்காட்லாண்டில் இதையே நேஷனல் அனிமலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. வில்பர் அண்ட் ஆர்வில் ரைட் இவங்க தான் நாம் இப்போ பறக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். எல்லாரும் யோசிச்சிருப்போம் அவங்க என்ன சாயங்காலம் பறந்துருப்பாங்களா, காலையில் பறந்துருப்பாங்களா, இப்படிலாம் யோசிக்கிறத தாண்டி எந்த நாளில் அவங்க பறந்துருப்பாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? December 17 தான் முதல்ல ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சது, அதுவும் இவங்க 2 பேரால். இந்த சம்பவம் 1903 அதுவும் கலிஃபோர்னியா நார்த் சைடில் தான் நடந்துச்சு. எல்லா பிளானட்டும் ஒரே டைரக்ஷனில் சூரியனை சுற்றி வந்துச்சுன்னா இந்த வீனஸ் மட்டும் நான் எப்போவுமே தனியான வழியை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் வழி தனி வழின்னு தனியாக சுற்றிட்டு இருக்கோம். எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது வீனஸ் மட்டும் ப்ராப்பராக அது கிளாக் வைஸில் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. 243 டேஸ்க்கு இப்படியே தான் அது சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஈஸியாக ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணும்னா உடனே கூகுள் இமேஜஸை பார்த்துடுறோம். ஆனால் இந்த கூகுள் இமேஜஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசனே ஒரே ஒரு லேடி தான். 2000 கிராமி அவார்டுக்கு ஜெனிஃபர் வந்திருக்கும் போது ஜெனிஃபர் லோபஸை பார்க்கணும், அவங்க என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியாவது ஏதாவது ஃபோட்டோவாக வெப்சைட்டில் ஏதாவது வந்துருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ வரைக்கும் எதுவுமே வரல. ஆனால் எல்லாருமே இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணாங்க. அப்படின்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் கூகுள் இமேஜஸில் ஜெனிஃபர் லோபஸோடைய இமேஜ் தான் அப்லோட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்காக தான் இந்த கூகுள் இமேஜ்ன்றதே உருவாச்சு. ஆக்டோத்ரோப் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ பண்ணியிருப்பீங்க. ஆக்டோத்ரோப் அப்படின்றது ஹேஷ்டேக். ஆக்சுவலாகவே இந்த ஹேஷ்டேக்கு ஆக்டோத்ரோப் அப்படின்றதான் பேர். ஆனால் யாருமே ஆக்டோத்ரோப்பை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்டோ அப்படின்னா அந்த ஹேஷ்டேகோடைய சிம்பிள் இருக்கக்கூடிய 8 பாயிண்ட்ஸ் தான் குறிக்குது. த்ரோப் அப்படின்னா அது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டோத்ரோப் தான் அதுக்காக வச்ச முதல் பெயர். சாஸ், கெச்சப் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எப்போ நம்ம ஸ்நாக் எடுத்தாலும் உடனே இந்த கெச்சப்பை தான் சாப்பிடுவோம். ஆனால் 1834 டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இந்த கெச்சப் இருந்திருக்கு. அப்போ ஆக்சுவலாகவே டொமேட்டோ வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கெச்சப் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ கெச்சப் சாப்பிட்டா தான் இன்டைஜஷன் ப்ராப்ளமே வருது. எப்படி நம்ம உலகத்தில் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோமோ நிலாலையும் நிலநடுக்கம் வரும். இதுதானப்பா கரெக்டாக இருக்குது. இங்கே நிலநடுக்கம், அது நிலாநடுக்கம். அந்த நிலாநடுக்கம் வரதுக்கான ரீசன் என்னென்னா எர்த் அண்ட் மூன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மூணில் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கம் வரும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மூளையை விட கண்ணு பெருசாக இருக்கக்கூடிய ஒரே மிருகம் அப்படின்னு சொன்னால் அது ஆஸ்ட்ரிச் மட்டும்தான். ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும்தான் மூளையை விட அதோடைய கண்ணு பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.